ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்ஜி கேமிங். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கிற ஒரு கேமை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம பில்டு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ என் சொந்தத்துக்கு வாங்கிட்டேன். நான் இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து லைட்டாக ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. ஸோ இதே இன்றைக்கி அப்கிரேட் பண்ணுறது தான் என்னோடய சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை இப்போ பில்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதவு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால், அங்கே ஒரு படிக்கட்டை போட்டு அங்கேருந்து இப்படி வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நிறையா வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுவோம். ஸோ கைஸ், நிறையா வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தேவை. ஸோ கைஸ், ஒரு 5 minutes வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். A few minutes later. ஸோ கைஸ், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கதவாக இருக்க போகுது கைஸ். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கதவு, அப்புறம் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா கதவு தான். நம்ம இதை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு வால் எடுத்துக்குவோம். ஏய், ஸோ கைஸ், என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு படிக்கட்டு வைக்க போகிறேன் கைஸ். என்னோடய வீட்டுக்குள்ளே இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி கைஸ், நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா படியை கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கைஸ், படியை வந்து கட்டுறது எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, எப்படி எவ்வளோ கட்டுவேன் படி கைஸ், லைட்டாக. ஏய், படி எப்படி எவ்வளோ கைஸ் கட்டுவேன். அந்த மூளையை தொட்டால் படி வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே ஒன்று போட்டு விட்டா வேலை முடிஞ்சு. இங்கே எதுக்கு இந்த பிளாக் இதாக இருக்குது? புரிஞ்சிருச்சு கைஸ், புரிஞ்சிருச்சு. அப்படியே இருக்கும். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு படி உருவாயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பிளாக் போடுவோம். யார் வேண்டிய ஓடி போடாமல் இங்கே ஒரு பிளாக், அண்ட் இங்கே ஒன்று. ஏய், போடா வாங்கிட்டு என்னயா சாவச்சிட்டான். டே போடா. டே சரி, என் காசை தானே எடுத்துகிட்டு போய் தொலை. நான் கட்டுற வேலையில் இருக்கேன், இல்லைன்னா உன்னை முடிச்சு விட்ருப்பேன் நேரம். சரி, உன்னை எப்போயே முடிச்சுட்றேன். ஓ ஓ ஓ என்ன என்னை பார்த்தா உன்னை என்ன எப்படி தெரியுது? ஓடி போய் நீது நான் எப்படி காசா சுடுவ மரம்ட்டு உள்ளே குதிச்சியா? போ சாவு. அவன் காசை எல்லோரும் எடுத்துக்கோங்க, எனக்கு அவன் காசெல்லாம் தேவையில்லை. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரப்போகுது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ரொம்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இந்த வீடியோ, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே என்ன தாண்டா பிரச்சனை? போய் தொழடா, என்னை கட்ட விட்றா. உனக்கு கொண்டாடி உனக்கு இது பத்தலை போல இருக்குது. A few moments later. அதாவது ஒரு பெரிய கோளாறு பண்ணி விட்டுருச்சு அந்த எக்ஸ்லக்கார்டர் ஆப்பு. என்ன பண்ணி விட்டுருச்சுன்னா, இந்த எக்ஸ்லக்கார்டர் ஆப்பே வேஸ்ட். என்னோடய ஃபேஸ் கேம் பெருசாகிடுச்சுன்னு சொன்னேன்ல, ஒரு மாதிரி அதை எடுக்க முடியலன்னு சொன்னேன்ல, போய் நான் இது பண்ணி பார்த்தா ஃபேஸ் கேமே காணோம். திரும்ப வச்சு பார்த்தா எரர்னு வருது. ஸோ கைஸ், அந்த ஆப்பை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இது பண்ணணும். ஸோ அதனால் இந்த வீடியோ மட்டும் இந்த மாதிரி வரும், இல்லைனா அடுத்த வீடியோவும் இந்த மாதிரி தான் வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கைஸ். என் ஃபேஸ் கேம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லை, நான் என் ஃபேஸ் கேமை வச்சு விளையாடுறதே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. ஸோ சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்குன்னு தான் எங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் எனக்கு வீடியோ போடுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோவில் இப்போ பாதி இது ஃபேஸ் கேம் வரும், பாதி இது ஃபேஸ் கேம் வராது. ஸோ அதனால் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க.
தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டால் வந்து இது ஆகலை. ஸோ கைஸ் இங்கே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோர் போடலான்னு இருக்கேன். டோர் போடுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனையே, ஐயோ அந்த டோருக்கு கரெக்டாக வரும், இதுக்கான வராதே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த பிளாக் எடுத்து தான் ஆகணும். இந்த பிளாக் எடுத்தால் தான் இந்த டோரை போட முடியும். இது நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ தப்பு பண்ணிட்டுக்கேனே. தூக்குடா, ஏடி இவ்வளோ இல்லைடா, கீழே இருக்குடா. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டோர் போடலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஸோ டோர் போட்டுருவோம் கைஸ். இந்த இதை மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவோம் கைஸ். ஒரு படி போதும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே எடுத்து விட்ருவோம். ஸோ கைஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன் கைஸ், அப்படியே இப்படி போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடப்பாதை வந்து அப்படியே வந்து குதிக்கிற மாதிரி வச்சிட போகிறேன். ஸோ அப்படியே இங்கேருந்து ஏறி அப்படியே அங்கே வந்து குதிக்கிற மாதிரி வச்சிட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் நம்ம போட்டுருவோம். இந்த டோர் தான் கரெக்டாக இருக்கும். இந்த டோர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோரை போட்டுருவோம். டோர் கேன் ஜெனரேட் இயர். ஏன் ஜெனரேட் பண்ணாது? ஓ நான் மேலே ஒரு பிளாக் வைக்கலை. ஸோ கைஸ் நம்ம இங்கே வந்து வச்சுருவோம் கைஸ். அது வந்து லேட் ஆகும் டோர் வைக்க. ஸோ நம்ம இங்கே வந்து வச்சுருப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டோரை வந்து வச்சுருந்தோம், இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ், அருமையான டோர் ரெடி. ஸோ கைஸ் பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்காது. ஸோ கைஸ் இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இதாக போடணும், கொஞ்சம் பெருசாக போடணும். லைட்டாக இப்படி தூக்கிடுவோம் கைஸ். இந்த சைடு கொஞ்சம் 2, இந்த சைடு கொஞ்சம் 2. ஐயோ தள்ளி தூக்கி வச்சுட்டேனே, ஐயோ. ஸோ லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடுவோம். மேலே ஏறுறான் முதல்ல. ஃப்ளையிங் மோடு இப்போ இந்த கேமோட புது அப்டேட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் விளையாடும் போது இதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது அப்கிரேட்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன் என் ஐடியெல்லாம் தொட்டு நான் உள்ளே போய்ட்டுருக்கேன்னு சத்தியமாக எனக்கு எதுவும் புரியலை. தொடுறா என்னடா ஆச்சு இந்த கேம்? ஏய் போ அங்கிட்டு, என்ன பண்ணுறேன் நான்? எதை தொடுறேன்? தொடுது அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வச்சாச்சு. ஸோ இந்த டோருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூஃப் போடுறது மட்டும்தான் வேறு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது பண்ணுவோமா, இல்லைன்னா அதே இது பண்ணுவோம் கைஸ். ஆமாம் கைஸ், எதுக்கு அந்த இது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நான் வாங்கினது. ஸோ ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் போட்டுருவோம். A few minutes later. வந்து போட்டிருக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இருங்க ஒரு நிமிஷம் மேலே போய்க்கிறேன். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்த மட்டும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுற போகிறேன். அப்படியே இங்கே ஒரு ஓட்டை இருக்க போகுது. ஏன்னா கைஸ் இது அது ஒரு மாதிரி இருட்டாகிற மாதிரி இருக்குது உள்ளே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்டு அப்படியே அந்த இடத்த மட்டும் அப்படியே லைட்டாக விட்டுறேன் கைஸ். ஸோ சப்போஸ் நான் இந்த இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலை திரும்ப அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டில் சொல்லிடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, மாற்றிடுவோம். ஐயோ எங்கிட்ட போட்டுக்கிருக்கேனே. இது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்படியே இதை மட்டும் இப்படி போட்டு விட்டா முடிஞ்சு. ஸோ கைஸ் ஒரு அம்பட்டை மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஸோ கைஸ் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். தூக்கை வந்துச்சு. ஒரே அவசரப்படுறேன் கைஸ் ரொம்ப. நான் அவசரப்படுறேன், அவனை சொல்கிறேன். ஸோ பரவாயில்ல சூப்பர். இவன் என்ன மேலே தப்பாக பார்க்குறான்? டே தம்பி என்னப்பா மேலெலாம் தப்பக்கூடாது. நான் இப்போ ஒரு பிளாக் கீழே வச்சேன்னு நினைக்கிறேன். எடுப்பா போப்பா தம்பி, அப்படியே அடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் கைஸ். போடு போடை 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 ஆய் பரடா போடா வந்துட்டு ஒரே ஒரு பிளாக் மட்டும் வச்சா போதும் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே விட்டுருக்கேன். இதை இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பண்ணலான்னு இருக்கவா இல்லைன்னா. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம் கைஸ். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக்கை மட்டும் இது பண்ணி விட்டுட்டு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. இதாவது இது பண்ணு டே ஏன்டா இப்படி பண்ணுற? போட அங்கிட்டு
அண்ணா போனா. ஐயோ பிளாக் தீந்துருச்சு. சரி இந்த பிளாக்கை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். காய்ஸ் இது வந்து ஒரு டிசைன் மாதிரி நான் போடலாம். கைஸ் இது வந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அடுத்து அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி எனக்கு தோணுது. லைட்டாக அப்படியே எடுத்து விட்ருவோம் கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் போட்டு விட்ருவோம். லைட் இன்னொன்று போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி படுமட்டமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ காய்ஸ் ஒரு நிமிஷம் நான் மேலே போய்க்கிறேன். ஸோ காய்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்கிரேடிங் ஸ்விம்மிங் பூல் பார்ட் 1. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் ஸ்விம்மிங் பூல் பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வேணுமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் see you guys in the next video. Until then bye from SSG Gaming. ஸோ டாட்டா பை பை, லவ் யூ கைஸ். வரட்டா. அடுத்து இந்த வீடியோ போடவா இல்லைனா வேறு ஏதாச்சும் வீடியோ போடவான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ கைஸ், வரட்டா.